ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எம்டி ஸ்டொமக்கில் ஆரோக் ப்ளஸ் ஃபெமினோ எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கம்பு சேமியா, லன்ச் வந்துட்டு சாதம் சொதி குழம்பு, அப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எங்கள் அப்பா அம்மாக்காக, எனக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா என் கையால் சாப்பிட்றாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சுதியோட ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, சாதம் கம்மியாகவும் சுதி நிறையவும் ஊற்றி சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட பாயசமும் வச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் போத்தீஸ் போகலாம் அப்படின்னு நான், அப்பா, அம்மா 3 பேரும் போத்தீஸ் கிளம்பினோம். ஸோ போத்தீஸ் ரீச் ஆகிட்டோம். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுனால எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. மெயினாக அதுக்கு தான் போனேன். ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட் மேக்கப்லாம் பண்ணி பார்த்தேன். ட்ரையல் மேக்கப்லாம் பண்ணி சூப்பராக அவங்க எனக்கு பண்ணி விட்டாங்க. அண்ட் இது வந்து போத்தீஸ் நாகர்கோயிலோட 6th ஃப்ளோர் லைஃப் ஸ்டைல் ஃப்ளோர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸ் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க. எனக்கு அதை பார்க்கல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் இதை அப்படி சுற்றி விட்டு நானே எடுத்துகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக வீடியோ. அண்ட் அங்கே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஆல்சோ நிறைய வச்சுருந்தாங்க. வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு வந்து வேண்டாம், அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ வேணாம், நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. என் சாரீக்கு மேட்சாக இருந்தது. அப்படி கோல்டு மாதிரியே இருந்துச்சு. இது தங்கமாக வந்து கவரிங்காக இல்லை வந்துட்டு இதுவாட்டி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு அப்படி அச்சச கோல்டு மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் வந்து வாங்கலை. ஸோ நானும் என் மம்மியும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் என்னோடய மேக்கப் போட்ட மூஞ்சி. டெஸ்ட் மேக்கப், டெமோ மேக்கப் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு இந்த மேக்கப் ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நான் எங்கே ஃப்ளார்ஸ் அண்ட் பிளான்ஸ் பார்த்தாலும் ஓடி போயிடுவேன். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் தான், அங்கே சேல்க்காக வச்சுருந்தாங்க. பட் இந்த சன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே ஒரிஜினலாக இருந்தது. பக்கத்தில் போய் உட்காந்ததும் எனக்கு ஒரிஜினலாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய பூ மாதிரி இருந்தது. எனக்கு அதோட பேர் தெரில. அண்ட் ஆல்வேஸ் எல்லாருக்கும் பிடிச்சது ரோஸ், அந்த ரோஸ் இது. அப்புறம் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் சாரீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 399 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ இது வந்து அதோட ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான். ஓகே தான், ஒரு சில சாரீஸ் வந்து ரொம்ப அந்த ரேட்டுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ பக்கத்தில் இந்த கண்ணாடியை பார்த்ததும் என்னமோ க்யூட் கேர்ள் அப்படின்ற நினைப்பில் ரொம்ப இந்த கண்ணாடியை போட்டு கிரிஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆக்சுவலி அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, இது கிட்ஸோட கண்ணாடி அக்கா, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷையாக போச்சு. நான் வாங்கின ப்ராடக்ட்டு தான் கலர் பாரோட ஃபவுண்டேஷன் அண்ட் பவுட்ரு வாங்கினேன். அப்புறமா வந்துட்டு ஃபேஸ்க்கு மாஸ்க் வாங்கினேன் போத்தீஸ்லேருந்து வந்துட்டு. இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்புறமா நைட்டு வந்துட்டு